இந்தா முத்துமணி சுகமானம். நல்ல ஒரு பெரிய நிலப்பரப்பு ப்ரோ. கிட்டத்தட்ட எவ்வளோ ஏக்கரில் விவசாயம் போட்டு வச்சுருக்காங்க. நடுவில் அந்த ரெண்டு பக்கத்தில் இருக்க விவசாய நிலத்துக்கு நடுவில் ரோடு போகுது. இந்த பக்கம் ரெண்டு பக்கமும் விவசாய நிலம் ஃபுல்லாக ஏக்கராக போகுது பாட்டில். அதில் ரெண்டு பக்கமும் நடுவில் ரோடு போகுது. இந்த ரோட்டில் இந்த மாதிரி சேருங்க அங்கங்கே போட்டு வச்சுருக்காங்க, மரத்துக்கு அடியில் நிழலாக பார்த்து. மத்தியான நேரத்தில் எங்கே நிழல் வருமோ அந்த இடமா பார்த்து கரெக்டாக சேர் போட்டிருக்காங்க. நிழல் வராத இடத்துல சேர் இல்லை. கரெக்டாக அது கூட பிளான் பண்ணி ரோடு பாருங்கள் ப்ரோ, எவ்வளோ க்ளீனாக தெளிவாக இருக்குது. எந்த ஒரு சின்ன டேமேஜ் இல்லாமல். நான் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 6 கிலோமீட்டர் இந்த ரோட்டு தான் வந்தேன். ஒரு இடத்துல கூட சின்ன டென்ட்டு ஒன்றுமே இல்லை, க்ளீனாக இருக்குது. இன்னும் கிட்டத்தட்ட அப்படியும் ஒரு 7 கிலோமீட்டர் போக வேண்டியிருக்கு. இந்த ஒரே ரோடு தான் ஆனால் ரெண்டு பக்கமும் விவசாயம். கேரளா விவசாயத்துலையும் சரி இயற்கையிலும் சரி, இயற்கையை காப்பாற்றுறதுல கேரளா மக்களுக்கு சரி கவர்மெண்ட்டுக்கு சரி ரொம்ப பெரிய பங்கு இருக்குது. பார்த்துக்குறாங்க, பத்திரமா பார்த்துக்குறாங்க. நம்ம ஆளுங்க எந்த மலையை உடைக்கலாம், எந்த குடஞ்சி எடுக்கலாம், இப்படியே மக்கள் யோசிச்சுக்கிட்டு பாதி மலையை உடைச்சிட்றாங்க. ஒரு மலை உருவாகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும், எவ்வளோ நாள் பிடிக்கும். ஆனால் அதை உடச்சி எடுக்கிறதுக்கு சில மாதங்களே போதும். பல்லாயிரம் வருஷங்களாக உருவான ஒரு மலையை சில மாதங்கள்லேயே உடச்சி எடுத்துடுறாங்க. திருப்பி அந்த மலையை உருவாக்கணும்னு நினச்சா முடியுமா? வாய்ப்பே இல்லை. இங்கே ஏதாவது ஒரு மலை உடச்சிருக்கு எடுத்துருக்குன்னு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது கவர்மெண்ட்டில். அதுதான் சுரண்டி சாப்பிட்டு போகணும் மக்களுக்கு.